தமிழ்நாட்டிற்கு நீட் தேர்வு முறையிலிருந்து விலக்கு அளிப்பதற்காக தமிழ்நாடு சட்டமன்ற பேரவை நிறைவேற்றிய சட்ட முன்வடிவிற்கு மாண்புமிகு குடியரசுத் தலைவர் அவர்கள் ஒப்புதல் தர மறுத்துள்ள நிலையில் இந்த விலக்கை பெறுவதற்காக தமிழ்நாடு அரசு தொடர்ந்து சட்ட போராட்டத்தை நடத்த வேண்டும் என்று இந்த அனைத்து கட்சி கூட்டம் ஒருமனதாக தீர்மானிக்கின்றது. இந்த வகையில் நீட் தேர்வு முறையை எதிர்த்து கடந்த ஜூலை 2023 ஆண்டு தமிழ்நாடு இன்னைக்கு நீட் டிராமா வெற்றிகரமா முடிவுக்கு வந்துருச்சு. சாப்டர் க்ளோஸ். பாகுபலி பார்ட் 1 பார்ட் 2 மாதிரி நீட் பார்ட் 1 பார்ட் 2 பார்ட் 5 க்ளோஸ். இனி நீட்டுக்கு சாப்டரே இல்ல. ஏன்னா அது பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா கையில் இருக்கிற வரைக்கும் தான் அவங்க ஆட்டம். கவர்னருக்கு அனுப்பிச்சேன், கவர்னர் அனுப்பல. பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா அனுப்பிச்சேன், ஜனாதிபதி சும்மாவே வச்சிருக்கிறாங்க. இன்னைக்கு ஜனாதிபதி அவர்கள் நிராகரித்து திருப்பி அனுப்பிட்டாங்க. அதாவது நீங்க சொல்லி இருக்கக்கூடிய விஷயத்தை நாங்கள் ஏற்றுக்க மாட்டோம், நீங்க சொல்லி இருக்கக்கூடிய காரணங்களை ஏற்றுக்க மாட்டோம். நீட் இந்திய மக்களுக்கு, தமிழக குழந்தைகளுக்கு நல்லதுன்னு பிரசிடென்ட் அவங்க திமுக அசம்பிளியில் போட்ட ரெசல்யூஷனை நிராகரித்து திரும்ப பதில் கடிதம் அதிகாரப்பூர்வமாக முதலமைச்சருக்கு போட்டார்.